ஒரு சாதாரண ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுற பிரியாணி பண்ணுற மனுஷன் வந்து எப்படி எல்லா அரசியல்வாதிகளும் டச்சில் இருக்கு. சார்ஜ் ஷீட் வந்தால் தான் ஃபைனலைஸு அக்யூஸ்டு இவர் A1னா A2 யார் A3 யாருன்னு அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அது வரைக்குமே இவர் அக்யூஸ்டு. நார்மல் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க எந்த சின்ன அஃபென்ஸ்லேயே ஒரு 2, 3, 4, 5 பண்ணும்போது கூட மாட்டியிருப்பான். இவர் இவ்வளோ வழக்குகள் பண்ணியும் மாட்டாமல் காவல்துறை கண்ணுகளை மண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸோ பண ரீதியாவோ ஏதோ பண்ணிக்கிட்டு தான் யாரும் சரி கழிச்சிருக்காரு. வழிப்பறி பண்ணுறது ராபரி பண்ணுறது தான் இவரோட வேலை. சொத்து இப்படி தான் சொத்து சேர்த்துருக்காருன்னு அவங்க கெஸ்ஸிங்கில் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கூல் பசங்க LKG ப்ரீகேஜி படிக்கிறதுலேருந்து இந்த சமுதாயம் வந்து அவங்கக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்தா தான் இந்த இது மாறும். அங்கே அஃபெக்ட் ஆனது பொண்ணு, பையன் ஓடி தான் போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான். அஃபெக்ட் ஆனது பொண்ணாக இருக்கும்போது பொண்ணை பிளேம் பண்ணும்போது அடுத்த வர பொண்ணுங்களுக்கு பயந்தான் வரும். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா SIT வந்து நிறைய தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கான விசாரணை வந்து தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ அந்த கேஸ் என்ன அப்டேட் வந்திருக்கு? இது இப்போ ரீசெண்ட் டேஸாகவே சென்னையில் ஹாட் நியூஸ்னா ஹாட் டாபிக்னு இது ஒன்று தான் இருக்குது. இது சம்மந்தமாகவே நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸும் நிறைய இதுவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் அதோட ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் மேற்கொண்டு யார் அந்த சாருன்னு தெரியாத காரணத்தினால இன்னுமே மேற்கொண்டு ஒரு 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பற்றி மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவர் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தாலும் சோசியல் மீடியா விஷயமாகவும் சோசியல் மீடியா மூலியமாகவும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் லீக் ஆகிட்டு இருக்கு. போலீஸ் தரப்புல என்னன்னு பார்த்தோம்னா திருப்பூரில் ஒரு நபரை அந்த யார் இந்த சாரோ அப்படி மூலியமாக அவர் ஃபோனில் பார்த்த வீடியோ மூலியமாகவும் அவர் நெருங்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ நெருங்கி போயிட்டு இருக்கும்போது அவரை மேற்கொண்டு ரிசர்ச் பண்ணும்போது உண்மை அவர் கண்காணிப்பில் இருக்காரு அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. இப்போ நம்மளுக்கு ஒன்று அஃபிஷியலாக ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் வந்தால் தான் நம்மளுக்கு அஃபிஷியலாக இவர் தான் வந்துடும். அது வரைக்குமே கண்காணிக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் இது சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட் வந்தால் தான் ஃபைனலைஸு அக்யூஸ்டு இவர் A1னா A2 யார் A3 யாருன்னு அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அது வரைக்குமே இவர் அக்யூஸ்டு. இன்னுமே வேற அக்யூஸ் கன்ஃபார்ம் ஆகல. ஒன்று சார்ஜ் ஷீட் வந்தால் ஃபைனலைஸ்னு அப்படி ஒரு முடிவு தான் கோர்ட்லேருந்து. இப்போ இவர் திருப்பூரில் அவர் தேடி போகும்போது அவர் உண்மை கண்காணிப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவரை வந்து ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணல. அவர் விசாரணைக்கு எதுவுமே எடுக்கல. இவர் ஒரு இதுவாக இருப்பார் அப்படின்னு ஒரு ஃபோன் மூலிமா கண்டுபிடிச்சி தான் போகிறாங்க. இவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இவர் சந்தேகம் வந்து இவர் பிரியாணி தொழில் பண்ணிட்டு மட்டும் எப்படி இவருக்கு பேக்ரவுண்ட் எப்படி சப்போர்ட் வந்துச்சு, இவரை வந்து கட்சி ரீதியாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மக்களே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா போல இவருக்கு யாரோ இருக்காங்க. இது மூலியமா வந்து நிறைய ஆப்போசிட் கட்சி வந்து ஆளுங்கட்சியை வந்து ஆப்போசிட் கட்சி வந்து நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி நிறைய பேர் பாதிக்கப்படுற வார்த்தைகளும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அரெஸ்ட்டும் ஆகுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களும் அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அந்த விஷயம் கிடைக்காதனால மேற்கொண்டு போலீஸ் ரொம்ப விசாரணை பண்ணும்போது தான் இவர் பிரியாணி கடை வச்சுட்டு எப்படி இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இவருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க மேற்கொண்டு அதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னு அதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க போலீஸ். இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னு தரும்போது முதல் விசாரணையில் அவர் பிரியாணி கடை வச்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்புறம் எப்படி அவர் பிரியாணி கடை ஒரு சாதாரண ட்ரக் பிஸ்னஸ் பண்ற பிரியாணி பண்ற மனுஷன் வந்து எப்படி எல்லா அரசியல்வாதிகளும் டச்சில் இருக்கான். நார்மலாக ஒரு அரசியல்வாதி இப்போ வந்து போகிற புழக்கத்தில் யாராவது ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறதும் அதெல்லாம் முடியும். இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறது எப்படி? ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு மேலே 22 கேஸ் இருக்குது, வழக்குகள் இருக்கும்போது ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருக்குது. 3 வழக்கு மேலே போனாலே அவர் வந்து ஒரு கஸ்டடியில் இருக்கப்படுவார். கஸ்டடியிலுக்கு டெய்லி இருக்கப்படுவார். இவர் ஒரு வழக்குமே விசாரணை படிக்காத நிலையில மேற்கொண்டு இத்தனை வழக்கு இருக்குன்றது எதுக்கு? இத்தனை வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. எதுவுமே ஏன் எஃப்ஐஆர் ஆகலை? ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தும் எதுவுமே ஏன் எஃப்ஐஆர் ஆகாமல் இருக்கு? அப்போ எதுக்கோ இவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்றது இப்போதான் தெரியுது அவங்களுக்கு. அவருக்கு முன்னாடியே வந்து நிறைய வழக்குகளும் இருக்குன்றப்போ காவல்துறை வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்கணும். ஆமாம். ஸோ ஏன் வந்து கண்காணிக்கல? இது வந்து காவல்துறையோட ஒரு மெத்தனம்னு எடுத்துக்கலாங்களா? காவல்துறை மெத்தனும் சொல்ல முடியாது. கண்காணிப்பாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சரி கட்டியிருக்காரோ ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரோ தான் அதுலேருந்து தான் சொல்ல முடியும். காவல்துறை கண்காணிச்சு இப்படி ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக எந்த சின்ன அஃபென்ஸ்லேயே ஒரு 2, 3, 4, 5 பண்ணும்போது கூட மாட்டியிருப்பான். இவர் இவ்வளோ வழக்குகள் பண்ணியும் மாட்டாமல் காவல்துறை கண்ணுகளை மண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸோ பண ரீதியாவோ ஏதோ பண்ணிக்கிட்டு தான் யாரோ சரி கழிச்சிருக்காரு. இப்போ அந்த காவல்துறை யாரை சரி கழிச்சாரோ அவங்கள எடுத்துகிட்டு வர்றது இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. எல்லா வழக்குலையும் சொல்ல முடியாது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு. இப்படி இருக்குன்ற போது தான் மேற்கொண்டு அவர் பிஸ்னஸையும் அவர் இத்தனை வருஷமா அவர் பண்ண வேலைகள்லையும் மேற்கொண்டு போகும்போது இத்தனை வழக்குகள் பண்ணியிருக்காரு. அவர் பண்ற பிஸ்னஸ் தெரிய வருது. அவர் பண்ற பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது ஒரு நேம் சேக். அவர் ஒரு கட்சி ரீதியாக இருக்காரு, ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு. பகல்ல இரவு நேரத்தில் என்ன செய்யறான்னு பார்த்து போலீஸ் விசாரணை தரப்புலையும் இது சொல்றேன். நான்
மீடியா பர்சன்ஸ் சோசியல் மீடியாவில் லீக் ஆயிருக்க விஷயம் தான் இதுனா. இது வந்து வாழ்ந்த இடத்துல போய் விசாரிச்சும் போது போலீஸ் தரப்புலையும் சொல்றதை வச்சு எப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து வேற ஏதோ பிளாக் மார்க்கெட்ல விஷயம் பண்றாரு. நைட்டு ஈவினிங் ஆனா அவர் ஈவினிங் வரைக்கும் பிரியாணி கடை தொழில் அதிபரா இருக்காரு. நைட்டுக்கு மேல வந்து அவர் வந்து தார் கார் வச்சிருக்காரு. இது வந்து அவர் கூட இருக்க நபர்களோ, அவரை பார்க்குறவங்க டெய்லி பார்க்குறவங்க வரவங்க சொல்றவங்க விஷயத்துல இருந்து இது ரிப்போர்ட்டா வந்திருக்கு இது. இது ஒரு விட்னஸா போயிருக்கு இது உள்ள. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து டெய்லி தார் கார் எடுத்துட்டு போயிருவாரு. தார் கார நைட் எடுத்துட்டு போயிட்டாருன்னா, நைட் லைஃப் அவர் ஒரு மாரி வாழ்ந்துட்டு ரோமிங்ல இருந்துட்டு என்ன பண்ணுவாரோ யாருக்கும் தெரியாது. அப்படியே அப்ப டவுட் வந்து மேற்கொண்டு விசாரிக்கும்போது, அவர் வந்து தார் எடுத்துட்டு போயிட்டு, அவருக்கு ரெகுலரா அந்த வழிப்பறி, பெண்கள் தொடர்பான மேட்டர்ஸு, பெண்கள் தொடர்பா அவரு நெறைய பேருக்கு கூட லிங்க்ல இருக்காரு. பெண்கள் தொடர்பா நெறைய பெரியவங்க தலைவர்கள் கூடயும், பெரிய ஆளுநர் கூடயும், பெரிய சட்ட ரீதியாவும், கட்சி ரீதியாவும் இருக்கவங்க கூட இந்த ரீதியா மட்டும் தான் அவர் தொடர்புல இருக்காரு. அத கண்டுபிடிக்க வராங்க. அத மேல விசாரிக்கும்போது இது பண்ணா கூட எப்படி அவர் மேல 21 வீடு இருக்கு அவர்கிட்ட. 21 வீடு இடம் வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கு 3 பொண்டாட்டி இருக்காங்க. 1 பொண்டாட்டி டிவோர்ஸ் ஆயிருச்சு. 2 பொண்டாட்டி இன்னும் கரண்ட்ல இருக்காங்க. பிரியாணி கடை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ இருக்குன்னு மேற்கொண்டு அப்புறம் பெண்கள் தொடர்புன்னு கூட மேற்கொண்டு இது பண்ணாலுமே இவ்வளோ வர முடியாது. அப்படின்றப்போ ஒரு மேற்கொண்டு பார்க்கும்போது, தார் கார வச்சுட்டு அவர் வந்து பிரைவேட்டான ஏரியால போய், சைலன்ட்டான ஏரியால போய் கப்புள்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, மேரேஜ் ஆனவங்க, இந்த மாரி டிவோர்ஸ் ஆன பீப்பிளு, அந்த மாரி பெண்கள ஃபோக்கஸ் பண்ணி, டிவோர்ஸ் ஆனவங்க கிட்ட போய் மிரட்டுறது, வாழ்க்கை குடுக்கணும்னு ஏமாத்தி அந்த மாரி பண்றது. நெறைய பேர் மேரேஜ் தனியா யாராவது இந்த மாரி இவங்க இஷ்யூல ஆல்ரெடி நடந்த இஷ்யூல சம்மந்தப்பட்ட மாரி தனியா யார் மாட்னாலும் அவங்க கிட்ட வழிப்பறி பண்றது தான் அவர் வேலையா இருந்திருக்காரு. வழிப்பறி பண்றது, ராபரி பண்றது தான் இவரோட வேலை. இப்படிதான் சொத்து சேர்த்திருக்காருன்னு அவங்க கெஸ்ஸிங்ல எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இவர் நெறைய ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காரு. இந்த மாரி வழிப்பறி இவ்ளோ பண்ணி, இந்த விஷயமா மூலியமா தான் வெளிய வந்திருக்கு. இதுவும் ஒரு வழிப்பறியா தான் போயிருக்காரு. ஒரு வழிப்பறியா பின்தொடர்ந்து இது ஒரு வேலைய வச்சிருக்காரு. இந்த விஷயத்தினால தான் அவர் வழிப்பறி பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த விஷயத்தினால தான் அவர் இதுல வந்து அவங்கள ஃபோர்ஸ்டாவும் பண்ணியிருக்காரு. பிரைவேட்டாவும் அவங்க எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சு. இது சம்மந்தமா நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கும்போது, அவர் ராபரி மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாரி மிரட்டி வச்சு நெறைய பேர் வீடியோஸ் இன்னும் அவர் ஃபோன்ல இப்போதைக்கு கிடைச்ச வீடியோஸ் வச்சும் ப்ரூஃப்லாம் வச்சு சொல்ற விஷயம், ஆட்கள் சொல்றத வச்ச விஷயம். இந்த ஒரு விஷயத்த அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா, இதுவரைக்குமே அவர் நெறைய பேர் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. அவர் செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்றவரு அவருக்கு ஏற்கனவே அவர் போக்சோ ஆக்ட் படி அவர் மேல போட்டு கேஸே ஃபைல் ஆயிருக்கணும். ஆனா இது வரைக்கும் யாரும் முன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் மாதிரி முன் வந்து யாருமே வந்து கேஸ் கொடுக்கல. கேஸ் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கேசஸ் வந்திருந்தா போலீஸ் எந்த சப்போர்ட் இருந்தாலும் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளவு வருஷம் ராபரி கேசஸோ வழிப்பறி சும்மா இந்த மாதிரி கேசஸ் வெளிவராத காரணத்தினால ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலம், ஏன்னா ஒரு நிறைய பேர் கூட பெண்கள் ரீதியா தொடர்பு இருக்காரு. வேற பிசினஸ் ரீதியா திறந்தாரமோ கட்சி தான் இவர் தொடர்பு, இவர் ஹெல்ப் பண்ணு. இதுல வந்து அரசியல குறை சொல்றாங்க. அவங்க கூட இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. அவர் நிறைய பேர் கூட இருக்காரு. அதை குறை சொல்லியிருக்காங்க. பெண்கள் ரீதியா நிறைய பேர் கூட தொடர்பு இருக்காரு. அவனுங்க சட்டத்துல இருக்கிறவங்களும் அவங்க அரசியல் இருக்கவங்களும் இந்த மாதிரி அவங்கள பிளாக்மெயில் பண்ணா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்துக்காக அவரை இப்படி ஹெல்ப் பண்றவங்கள நம்ம வந்து கட்சி ரீதியா இருக்கவங்கள அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இதுல சொல்றது என்ன தவறுன்னு தெரியல. இப்படிதான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படிதான் அவர் பெரிய ஆள் ஆயிருக்காரு. வந்து தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து வெளியே வந்து புகார்கள் கொடுக்கணுன்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி புகார் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசாரணையில் வந்து சொல்லியிருக்காங்க, சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினதா வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து டிஐஜி சொல்லியிருந்தாரு, அப்படி யாரும் கிடையாது. பேசும்போது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிளேன் மோட்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. 2வது எஸ்ஐடியோட விசாரணையில் அவர் சொன்னது என்ன, அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, உண்மையாக வந்து சார்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு உறுதிப்பட அவங்க சொல்லியிருந்தாலும், காவல்துறை சைட்ல இருந்து இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மறுப்பு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளிவரதுக்கு முக்கிய காரணமும் அந்த பொண்ணுனால தான் மட்டும் இருக்கும். அவங்களோட கட்ஸும் அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண காரணம்லாம் மட்டும் தான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இது வெளியே வந்து அவங்க அந்த யார் இந்த சார்ன்ற விஷயத்தையும் அவங்க அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்லையும் அது சொல்லி ஏரோப்ளைன் மோட இருந்தனால நம்மளுக்கு தெரிய வரல. ஏரோப்ளைன் மோட் இருந்தனால அவங்க எங்கே எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. யாரோ கூட இருந்தால் யாரும் இல்லை. அவர் சும்மா நடிச்சிருக்காரு ஒரு சார்ன்ற மாதிரி. ஆனால் ஏரோப்ளைன் மோடில் இருந்தால் எப்படி அவரோட ஃபோன் லொக்கேஷன் அங்கே அவங்களுக்கு டிடெக்ட் ஆயிருக்குன்னு தெரில. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் மறைச்சிருக்காரா எதுக்கோ அது போலீஸ்ல இருந்து. ஏன்னா இதுல வேற இன்வால்மெண்ட் இருக்கும்போது ஒரு சந்தேகங்கள் நிறையகள் இப்போ பொதுமக்களே பேசி கொடுக்குற வேற சந்தேகங்கள் நிறைய இதுல வருது. எதனால அந்த இதை மறைச்சிருக்காங்கன்னு. அப்புறம் மேற்கொண்டு இப்போ புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க 3 போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு திரும்பியும் ஆல்ரெடி அந்த பொண்ணை பாராட்டி இந்த விஷயத்துக்காக கட்ஸுக்காக அவங்க நிதி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் சைடு முடிஞ்சிச்சு. ஆனா மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்கு வேற 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க.
அவங்க விசாரணை பண்ணும்போது திரும்பி அந்த பொண்ணு வந்து இல்ல உறுதியா அவங்க சொல்றது என்னன்னா மூணாவது இன்னொரு நபரா அந்த இன்னொருத்தர் இருந்திருக்காரு, இந்த சார்ன்றவர் இருந்திருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இது திரும்பி அவங்க இப்ப மறுக்காத காரணம் முடியாது மேற்கொண்டு விசாரிக்கிறப்ப திரும்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இதுல முன் வந்து சொல்றது காரணம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு அல்ல. இந்த இதுக்கு வழக்கப்படி கோர்ட் ரூல்ஸ் படி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா விக்டம் வந்து வெளியே தெரியக்கூடாது, எஃப்ஐஆர் வெளியே லீக் ஆகக்கூடாது, பொண்ணோட இது போயிடக்கூடாது. இது வெளியே போறதுனால தான் மக்கள் இதை அந்த பொண்ணா பார்த்து பொண்ணு பண்ற தப்பா பார்த்து பொண்ணை போர்ட்ரேட் பண்றதுனால தான் இந்த விஷயம் வெளியே வரணும். இந்த சமுதாயம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கூல் பசங்க எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறதுல இருந்து இந்த சமுதாயம் வந்து அவங்க கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்தாதான் இந்த இது மாறும். ஏன்னா இப்போ வந்து டோட்டலா பொண்ணு ஏன் அங்க போனா பையன் எங்க போனான்னு மாறுது. பொண்ணு பேர் இங்க வருது. பொண்ணு பாதிக்கப்பட்டவன் அவளை ஒதுக்கி வச்சுட்டு பாதிக்கப்பட்டவனை பத்தி பேசாம பண்ணவனை பத்தி பேசாம அக்யூஸ்ட பத்தி பேசாம பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு, பொண்ணு ஏன் அங்க போச்சு, பொண்ணு எதுக்காக அங்க நைட்டு 7 மணிக்கு மேல போகணும், பொண்ணு ஏன் ஒருத்த கூட தனியா இருக்கணும். பொண்ணுக்கு 18 வயசு மேல ஆயிடுச்சு, கோர்ட்டு உறுதியா கொடுத்துருச்சு. 2 டிவிஷன் பெஞ்சில் உட்காந்து 2 ஜட்ஜஸ் இதுல தெளிவா கொடுத்துட்டாங்க. பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவ எப்ப வேணா எங்க வேணா யார் கூட வேணா இருக்கலாம், 18 வயசு மேல ஆயிட்டா. அந்த ரைட்ஸை மீறி இப்ப அந்த ரைட்ஸ் எல்லாம் புரிஞ்சாதானே அந்த சின்ன வயசுல இருந்து சொல்லி செல்ஃப் ட்ரைனிங்னு ஒன்று இருந்தாவோ இல்ல அப்பா அம்மா மூலியமாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க. பொண்ணை பத்தி பேசணும் அவசியமும் இல்லை. பொண்ணை பத்தி பேசினா பயம் தானே வரும் நம்ம சொசைட்டிக்கு. பொண்ணை பத்தி அவங்க பிளேம் பண்றாங்க, பொண்ணுங்களை பிளேம் பண்றாங்க, பொண்ணை தப்பு பண்ண அந்த பையனை விட்டுறாங்க, அந்த ஆளை விட்டுறாங்க. அங்க அஃபெக்ட் ஆனது பொண்ணு, பையன் ஓடி தான் போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான். அஃபெக்ட் ஆனது பொண்ணா இருக்கும் போது பொண்ணை பிளேம் பண்ணும்போது அடுத்த வர பொண்ணுங்களுக்கு பயந்தான் வரும். எப்படி அவங்கள வெளியெடுத்த முடியும்? கம்ப்ளைண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்க கூடாதெல்லாம் இந்த பயத்தை உருவாக்குறாங்க. சொசைட்டி பிளேம் பண்றது இந்த பயத்தை வச்சு அந்த பொண்ணை பயம் கொடுத்து வச்சுட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க வராது, அசிங்கமாயிரும். இது சட்டத்தோட ரூல்ஸ் வந்து இது வெளியே போகக்கூடாது. சட்டப்படி போனா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். விக்டமோட ஒரு சின்ன போக்சோ கேஸ் படி அரெஸ்ட் ஆனா கூட, போஷ் ஆக்ட் படி அரெஸ்ட் ஆனா அதோட விக்டமோட டீடைல்ஸ் வெளியே லீக் ஆகக்கூடாது. வெளியே லீக் ஆனாலும் இப்போ ஆல்ரெடி ஒரு 14 பேர் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு சட்டப்படி அவங்களோட தண்டனை இருக்கு. இந்த சமுதாயம் பார்க்குற விஷயத்தையும் எல்லாத்தையும் மாத்திட்டா இவங்களோட தண்டனை எல்லாமே அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. அவங்களோட சொசைட்டி இந்த இந்த ஸ்கூல்ல இருந்தோ ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ செல்ஃப் ட்ரைனிங்காக ஒன்று கொடுக்கணும். காலேஜ்லனா இப்போ அவங்க வந்து எதுக்கு அந்த ஐசிசி கமிட்டி இல்லைன்றாங்க. காலேஜ்லேருந்து வந்து பெண்களுக்கும் பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியான ஹெச்ஓடி டீன் இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஐசிசி கமிட்டி. வேலை பார்க்குறதுக்கு ஒரு செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் நடந்தாலோ எந்த தப்பு நடந்தாலும் ஐசிசி கமிட்டி அனுப்பும். ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக ஹெச்ஓடியோ டிஎன்ஓ அவங்க டீச்சர் யாரை போய் அணுகினாலும் அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க வர்றதுக்கு ஹெச்ஓடி டின்னு டீச்சர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கமிட்டி. இப்போ அடுத்து ஒரு டாக்டரோ வேலை பார்க்குற இடத்துல போனாதான் ஐசிசி கமிட்டி ஃபர்ஸ்டா நிற்கும். அங்கே போயிட்டு அவங்க ஹெச்ஆர்டி அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்குன்னு தனி கமிட்டி வச்சிருக்காங்க. அவங்க டைரக்ஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. இதுக்கு கரெக்டான வழினா போலீஸ் ஸ்டேஷன் போக டைரக்ஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெச்ஓடியோ டீச்சர்ஸ் தான் அது. ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரின்சிபல் இருக்காருன்னா டீச்சர்ஸ்க்கு அவங்க தான் பதில் சொல்லி அவங்களுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கமிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே அவேர்னஸ் கிடையாது. நிறைய பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஐசிசி கமிட்டி இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவேர்னஸ் இருக்கிற இது இப்போ முன்னாடி சொல்றது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிசி கமிட்டின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கான இது கிடையாது. ஐசிசி கமிட்டின்றது வந்து ஒன்லி ஃபார் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். சரி, அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பர்சன்ஸ் இருந்தாலுமே சரி அவங்க அந்த அவேர்னஸ் தெரிய வராட்டி சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தைரியமாக அவங்க அடுத்து கமிட்டி தான் தேவையான அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க டீச்சர்ஸ் அணுகலாம், அவங்க பேரண்ட்ஸ் அணுகலாம். அவங்க பயம் இல்லாமல் இருந்தால் யார் வேணா போய் யார்கிட்ட வேணா சொல்லுவாங்க. நெருங்கிய டீச்சர் கிட்ட சொன்னா கூட அவங்க விஷயத்தை யார்கிட்ட எடுத்து போவாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற விஷயனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. தைரியமாக இருந்தாங்கன்னா யாரை ரிசர்ச் பண்ணுவாங்க, போவாங்க பிரின்சிபல் யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்யூ தகுந்த மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்டை இது ஏதோ ஒரு கிளிச்சு காரணம்னால்தான் அவங்களோட எஃப்ஐஆர் லீக் ஆச்சுனாங்க. அது தவறு தான். அதோட பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சென்ட்ரல் அந்த கிளிச்சோட பொறுப்பெல்லாம் இப்போ வந்து பிஎன்எஸ் வந்து மாறி இருக்கு, அதனால கிளிச் ஏதோ காரணமாக இருக்கு. அதில் ஏதோ சின்ன ஸ்பாயிலாக காரணம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பு. இப்போ அவங்களுக்கு நிதி கொடுக்குறதா இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாரு நிதியை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் காமிச்சா தான் இவங்களுக்கு நிதி கொடுக்கும். இது ஆனால் அதுவும் தெளிவாக சொல்லலை கவர்மெண்ட். கோர்ட்டில் வந்து அது தெளிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு பொதுவாகவே தெரிஞ்ச விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். புரியுது. இது கொடுக்காத போது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட கிளிச்சுனால அதனால தான் அண்ணாமலை அவர்கள் இதுக்குள்ளே வராரு. அவர் சாட்டையில் வச்சு செருப்பு போடாமல் அடிச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொஞ்சம் அதை கலைச்சி விட்டா பெரிய இஷ்யூவாக மாறும்.
ஸோ இதை மறைக்கிறதுக்காக தான் மறைக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லிடுவாங்களோன்னு இவர் வந்து அது அங்க இருக்கிற ஆளு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் தானே, அவங்க கையில தானே இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த இஷ்யூ எப்படி பெருசு பண்றது, முன்னுரிமை வந்தது அவங்க தானே. இன்னுமே ப்ரொடெஸ்ட் நடத்துற பால் கனகராஜ் கூட இப்போ அதுக்கு சம்பந்தமா தான் அது அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க முன்னுதாரணமா இந்த விஷயத்தை ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்கள் தான். இது ஏன் பண்றாருன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா லீக் ஆயிருக்கு. அது வெளியே வரக்கூடாது. அது வெளியே வந்தாலும் பண்ணல. ஆனா இவர் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு காரணங்கள் இப்படி இருக்கு. வெளியே வர மறைச்சிருந்ததும் மறைமுகமா இருக்குது. அதுக்காக தான் இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல யார் வேணா ஆரம்பிச்சிருக்காங்க, சாட்டை அடிச்சு செருப்பால் அடிச்சு யார் வேணா ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படி ஒரு மறைமுகமான பேச்சு தான் இது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விதிகளை வந்து போட்டிருக்காங்க. அந்த கேம்பஸ்குள்ள வந்து சில விதிகளை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் முன்னாடியே இல்லை இப்போ வகுக்கிறதுக்கான ரீசன் என்ன ஆகிப்போச்சு ஆக்சுவலாக? முன்னாடி அது காலேஜ் கண்ட்ரோல் செக்யூரிட்டி சிஸ்டம் சரியில்லாத காரணமோ மெயின்டெனன்ஸ் சரியில்லாத காரணமோ ஒரு பிரச்சனை நடந்தால் தானே எது தப்பாக இருக்குது எது சரியாக இருக்கமோ. அது வரைக்குமே ஒரு காலேஜுக்குள்ளுமே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஒரு காலேஜுக்குள்ளே கூட அந்த சர்வீஸ் நடக்கிற இடத்துல கூட ஒரு கேன்டீனில் கூட நிறைய காலேஜ்லேயும் நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் நடக்குது. ஒருத்தர் 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ விஷயம் பண்ணுறானுங்க. ஒரு இடத்துல அது சம்பாதிக்கிறவங்க எதையோ தட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டே நம்ம குறை சொல்கிற மாதிரி ரோடு போடுறதுக்கு ஏதோ பண்ணுறானுங்க, ரோடு போடுறதுக்கு காசு அடிக்கிறானுங்க, அந்த பிரிட்ஜை கட்டினா காசு அடிக்கிறானுங்க. அதே சிஸ்டம் தான் எங்கே போனாலும் ஃபாலோ ஆகுது. காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் அதே சிஸ்டம் தான். அங்கே கீழே வரவன் மேலே வரவன் கொஞ்சம் அடிச்சுட்டு கொடுக்குறான். இதுக்கு ஒரு ஒழுங்கான நிதி ஒழுங்கான போய் இடத்து சேர மாட்டேங்குது. காலேஜ் ஒழுங்கான சர்வீஸ் ஒழுங்கா போய் சேரல. இப்படி ஒரு இஷ்யூ நடந்தோடனே ஸ்ட்ரிக்ட் ஆகி எல்லா கேமராவும் சரி பண்றானுங்க. இது வருஷம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் காசுலாம் அவங்களுக்கு போகுது, ஆனா சர்வீஸ் பண்ணல. இதுக்கு மேனேஜ்மெண்ட் தான் குறை, சர்வீஸ் குறை. இவங்களை வந்து மாறி மாறி அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு இதுதான் காரணம்னு இருக்கு. இப்போ இஷ்யூ நடந்தோடனே டப்புன்னு எல்லாத்தையும் மாத்துறாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ட்ரியோட போட்டு இப்போ எல்லாமே அது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ புதுசாக போட்ட விதிகள் வந்து என்னென்ன விதிகள்லாம் போட்டிருக்காங்க? இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அந்த விதிகள் போயிட்டு இருக்காங்க. இந்த விதிகளில் நார்மலாகவே ரூல்ஸ் இது விதிகள் இல்லை, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு பி ஃபாலோட் பை த காலேஜ்னு அவங்களுக்கு எப்பயுமே இருக்கிறது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி காலேஜுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது. இது ப்ரைவேட் காலேஜில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. அதிக காசு வாங்குறாங்க, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஸ்டூடெண்ட்டே கேள்வி கேட்பாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கும்போது கம்மி காசு கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் போகும்போது ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்காத சூழ்நிலைக்கே தள்ளப்படுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ கவர்மெண்ட் இதுலையோ சத்துணவு கூட ஒழுங்காக வரலான்னு பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அதுவே நம்மளை டெய்லி செய்திகளில் பார்க்கும்போது சத்துணவு கூட ஸ்கூல் குழந்தைங்க ஒன்றா போய் சேரல, அதுலேயுமே அடிக்கிறாங்க, காசு அடிக்கிறாங்க அப்படின்ற வருது. இப்போ இந்த விதிகள்லாம் ஒழுங்காக அஃபென்ஸ் நடந்தாலும் தான் இங்கே ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இங்கே ஆயிருக்காது. இதே விஷயம் ப்ரைவேட் காலேஜ் நடக்குது. ப்ரைவேட் காலேஜ் எப்பயுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். அவன் நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவனுக்கு லட்சம் ஃபீஸ் வருது, அவன் நேம் ஸ்பாயில் கூட அந்த கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். இல்லைனா அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான், பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக நடத்துறான். இப்போ வந்துட்டு இந்த இஷ்யூ நடந்தனால மட்டும் இதை செட் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே நிறைய கவர்மெண்ட் காலேஜ்லையோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, யாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ இந்த இஷ்யூனால அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, வேற எங்கேயும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி திரும்பி டைட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இவங்க வந்து போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ பேரண்ட்ஸ் வந்தால் கூட இப்போ என்ட்ரி போட்டு அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக உடஞ்சிருந்த செவர்லாம் கட்டிட்டாங்க, ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் இப்போ எடுத்துட்டாங்க. ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் யார் வந்தாலும் என்ட்ரி போட்டு போகிற மாதிரி தான் சைன் ஒன்று என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகும்போது என்ட்ரி போட்டு தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஃபோன் நம்பர் மூலியமாக எல்லாமே கண்காணிப்பு வரையும் வந்து கமிட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மாற்றிருக்காங்க. இஷ்யூ வந்தனால மாற்றிருக்காங்க. இது முன்னாடியே மாற்றிருந்தா அந்த நம்பர் உள்ளே போயிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் அந்த நம்பர் உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா உடஞ்ச செவராக இருந்தாலும் பார்த்துருப்பான் ப்ரைவேட் காலேஜ், அவனுக்கு பேர் ஏன்னா அவன் காலேஜ் மூலியமா வெளியே பேர் கெட்டு போயிடலாம். ப்ரைவேட் காலேஜ்லேயும் தப்புகள் நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துலையும் தப்புகள். ஏசியாவிலே நம்பர் 1 காலேஜ். அந்த நம்பர் 1 காலேஜாக இருக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல, சிஸ்டம் சரியில்லாத காரணத்தினால இவ்வளோ பெரிய தப்பு நடந்தது. இதே ஒரு ப்ரைவேட் காலேஜில் இந்த சிஸ்டம்னால தப்பு நடந்துச்சு, அவங்க உடஞ்ச செவத்தினால தப்பு நடந்துச்சு, இல்லை அது ஒரு அஃபென்ஸே நடந்துச்சு, கேமரா ஒழுங்கானால கண்டுபிடிக்க முடியல, இருக்காது. ப்ரைவேட் காலேஜ் ஓரளவுக்காச்சும் ஒரு 80% கரெக்டாக வச்சிருக்காங்க. 90-100% சேஃப்டிக்கு கூட சேர்த்தா கூட மற்ற விஷயங்களும் ஒரு 80% 90% கரெக்டாக வச்சிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் நடக்கிறதுல எதுலையுமே சரியா இல்லாத காரணம் அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான். காலேஜஸ் குறை சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது, அரசியல் இதை குறை சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல இந்த இஷ்யூலையுமே அரசியலையும் யாருமே குறை சொல்ல முடியாது. அஃபென்ஸ் நடந்துருச்சு, போலீஸ் அதுக்கான சிறப்பான வேலையை பார்த்துட்டாங்க, போலீஸ் அதோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலையை இறங்கி பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா சென்ட் தாமஸ் மவுண்ட்லி போலீஸில் குறை சொல்றாங்க, அரசியல குறை சொல்றாங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லி ரீசெண்டாக நடந்த
அவங்க கொலை வழக்குல ரீசெண்டாக ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் சத்யாவை தள்ளி கொலை பண்ண வழக்குல ஜட்மெண்ட் இப்போ 30ஆம் தேதி ஆச்சு. போன வருஷம் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் ஆச்சு. அந்த ஜட்மெண்ட்ல அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 சைடும் போலீஸ் ஃபேமிலி, 2 சைடும் போலீஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது போலீஸ் அதுக்கான போலீஸ் அப்பாயிண்ட் பண்ண போலீஸ் 2 வருஷத்துல இந்த டோட்டல் கேஸையும் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல கவர்மெண்ட்டையும் போலீஸையும் குறை சொல்றது என்ன இருக்கு? இதுல இஷ்யூ இப்படி இருக்கனால நிறைய அரசியல் கட்சி இப்ப ஆளுங்கட்சி அகைன்ஸ்டா பேசணும். ஆளுங்கட்சி மேல அலிகேஷன்ஸ் நிறைய வரணுன்றது காரணத்தினால நிறைய பொருளிகளையும் நிறைய இதை பரப்பி இது இஷ்யூ பெருசாக்குறாங்க. இஷ்யூ பெருசாக்கணும்னா பொண்ணை உதாரணம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இஷ்யூ பத்தி பேசக்கூடாது. இஷ்யூ பெருசாக்கிட்டு போற ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பொண்ணையை இழுக்கணும், பொண்ணைய இந்த விக்டிமை கொண்டு வந்து இதுல இழுக்கணும் அவசியம் இல்லை. பொண்ணை இழுத்து இது இஷ்யூ பெருசாக்குறாங்க. நம்ம ஊர்ல இப்ப காலகாலமா நடந்துருக்கு. இஷ்யூ பெருசாக்கி ஊதி அது அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் ஊதிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப இந்த விஷயத்தை ஊதிட்டு இருக்காங்க. அது அப்படியே போற போக்கில் அமர்ந்துடும். வேற ஒரு பெரிய விஷயம் வருமோ நம்ம நாட்டுல அது அமர்ந்துறது ரெகுலரா எல்லா விஷயமும் நடந்துருக்கு. ஆனா இதுக்கு ஸ்ட்ரிக்டான இதுல குறை சொல்றது பார்ட்டிஸை பாத்தீங்கன்னா அரசியல்வாதியும் கவர்மெண்ட்டையும் பார்த்தா அவங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அவங்க சொல்றபடி போலீஸ் ஏதோ தப்பாவா இருந்தா கூட மேற்கொண்டு வரையிட்டு போலீஸ் இதை மறுத்தா கூட ஒரு சார்ஜ் ஷீட்டு இதுல ஹைகோர்ட்டும் ஃபுல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபுல் முன்னோட இருந்து நிக்கிறாங்க. போலீஸே ஒழுங்கா இல்லாட்டி கூட அந்த போலீஸே சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஆளை வச்சு அப்பாயிண்ட் பண்ணி இந்த வேலையை முடிப்பாங்க ஒழிய இதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுக்கான நீதியை கிடைச்சி கொடுத்துருவாங்க. நீதி கொடுவாங்க. நீதியெல்லாம் போகட்டும். சமுதாயம் மாத்தினா மட்டும் தான் இந்த தப்புகள் திரும்பி நடக்காது, மேற்கொண்டு நடக்காது. சமுதாயம் பார்க்க செல்ஃப் ட்ரைனிங்ன்றது எல்லாருக்குமே முக்கியமாக இருக்க வேண்டியது. சமுதாயம் பார்வை மாறினா இந்த மாதிரி அஃபென்ஸ்கள் நடக்காம போகும்.